ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆலயத்திலும் ஆன்நிலையிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே ரோமர் நிருபத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 6ஆம் அதிகாரம் ஏறக்குறைய 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் அவர்களை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். 17லிருந்து வாசி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசித்ததான வேத பகுதியிலே தொடர்ந்து நாம் எவ்விதமாய் ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம், இனி பாவத்திற்கு பிழைக்கிறதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இயேசு ஒரு தரம் மரித்து உயிர் தெழுந்தார், இனி அவர் மரிக்க போகிறதில்லை. அதனால் அவரோடு கூட எழுந்த நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயம் பார்த்து இப்போ தொடர்ந்து என்ன பார்க்குறோம், அங்கே என்ன ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். அல்லேலூயா. ஒரு புறஜாதியார் சபைக்கு அங்கு பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். இப்போ அந்த ரோமாபுரி சபையார் எப்படி இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வசனம். இன்றைக்கி அநேகருக்கு இப்படி வசனங்கள்லாம் பிடிக்காது. சில பேர் இதை வாசிக்க மாட்டாங்க, வாசித்தாலும் அதை கவனிக்காமல் போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மை போன்ற புறஜாதி சபைக்கு சொல்லப்பட்டதான ஒரு வசனம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையாரை குறித்து அவன் அங்கு ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கும். என்ன அப்படின்னா, முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க, இப்போ எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிய தன்னை என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். எப்படியா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்த சபையாய் ரோமாபுரி சபை மாறினது. ரோமர் அவ்விதமாய் தங்கள் என்ன செய்தாங்க, மாற்றிக்கொண்டார்கள். ஏன்னா பல கலாச்சாரம் நிறைந்த அந்த பட்டணத்தில் ஆண்டவருக்காய் வேறு விரிக்கப்பட்டதான ஜனங்கள் உபதேச சட்டத்திற்கு என்ன செய்தாங்க, லா அப்படி சொல்லப்பட்டு சட்டத்திற்கு என்ன செய்தாங்க, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோதரம், ஆண்டவருக்கு சோதரம் அப்படிங்கிற. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா, யாரோ புஷ் பண்ணதுனாலையோ அல்ல யாரோ நம்ம ரொம்ப நெருக்கி நம்மளை
அழுத்தினபடினாலோ கட்டாயப்படுத்தினபடியினாலோ அல்லது ஏதோ நமக்கு அது உலகத்தான் சொல்லலாம் இல்லையா, பணம் கொடுத்து என்ன செய்தாங்க, அதனால் அல்ல. அதனால் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. அந்த கீழ்ப்படிதலும் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வித்தியாசமாக எதற்கெல்லாமோ கீழ்ப்படிய இன்றைக்கு ஊழியர்களே தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரோமாபுரி சபையாருக்கு ஒரு விசுவாசியை பார்த்து, ஒரு விசுவாச கூட்டத்தை பார்த்து ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுறான் பவுல். எதற்காம்? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக என்ன செய்தாங்க, கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, வசனத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதல். இன்றைக்கி எவ்வளவு தூரம் கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய்தாங்க, கிறிஸ்தவன் இருக்கிற போர்வையில் இன்றைக்கு ஓடுகிற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசப்பட்ட ஓட்டம் ஓடுறாங்க. யார் இன்றைக்கி பிசாசு யாரை பிடிச்சிட்டான் அப்படின்னா உயர் மட்டத்தில் உள்ளவர்களை என்ன செய்கிறான், பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். விசுவாசிகளை காட்டி இப்போ யாரை பிடிக்கிறான்? பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப்பு, ஸ்தாபன தலைவர்கள், வேறு என்னெல்லாமோ நிறைய டாக்டர், இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிசாசு என்ன செய்கிறான், பிடிச்சி வசனத்துக்கு விரோதமாய் மனப்பூர்வமாய் கீழ்ப்படி என்ன செய்யிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த விசுவாசிகள் பாருங்கள், தேவனுடைய வேதத்தினுடைய உபதேச சட்டத்துக்கு, என்ன சட்டம்? உபதேசம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்காது. கர்த்தர் உன்னை மேலே தூக்கிடுவார்னு அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பார், கார் தருவார், ஏர் தருவார், வயல் தருவார். அதுக்கெல்லாம் என்ன செய்தாங்க, உடனே 2 அந்நிய பாஷையை பேசி தலையை கொண்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோமாபுரி சபையார் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக என்ன செய்தாங்க, இன்றைக்கி உபதேச சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அநேகர் மனசு கிடையாது. அறிந்தாலும் அதற்கு விரோதமாய். நேற்றுலாம் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு நல்ல ஊழியக்காரர் நல்ல வசனம் பேசுவார் போனால் அங்கே கோமாளி கூத்துலாம் என்ன செய்கிறார், நல்ல வசனம். அவருடைய மறுமண்டை கேட்ட சொன்னார், மாமா அவர் 2-3 PhD எந்த PhD முடித்தா என்னடா, தேவ வசனத்திற்கு பைபிள் வசனத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, கிரியை செய்கிற கூட்டம், ஊதி ஊதி தள்ளுறது, எப்படி கீழே தள்ளுறது. இதுவா அபிஷேகம்? தெளிந்த புத்தி உள்ளவர் ஆவியானவர். ஒரு அலையிலே சொல்லுங்களாம். பரிசுத்த ஆவியான் நிரப்பின போது மேலேருந்து புத்துனா விழுந்தாங்க, அப்படி பைபிள் சொல்லலை. நாடகம் பெரிய பிரசித்தி பெற்ற. இன்றைக்கி அவர் கேட்டால் 5 வருஷத்துக்கு அவருக்கு கேப்பே இல்லை மாமா அப்படின்னா. பரலோகத்தில் இடம் வேணும்ல. அதான் நான் ஏற்கனவே பரலோகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதுக்கு? அங்கே இருப்பாள் சொல்ல ஆட்கள்லாம் கீழே இருப்பாங்க. பிரேசலாட். கோமாளி கூத்து, வசனத்தை பேச வேண்டிய ஊழியக்காரன் கோமாளி கூத்து என்ன செய்கிறாங்க, ஆவியானவர் உட்கார வச்சாதான். எங்க ஒரு கூட்டத்தில் பேச கூப்பிட்டு ஆவியானவர் அங்கே ரூம்லேயே உட்கார பாரு. பிரேசலாட். ஆவியானவர் என்ன செய்தாராம், இதையும் ஊழியக்காரன் கூட்டம் உட்காந்து கேட்டுட்ருக்கு. அவனும் ஆவியில் நிரம்ப தான் பாருக்கான். அப்போ அவனுக்கு என்ன ஊழியக்காரன் என்ன வசன வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு நமக்கு நிச்சயல. உபதேச சட்டம் தெரியலை. ஏமாத்துறவனுடைய வஞ்சக வலையில் என்ன செய்கிறாங்க, விழுந்து போகிறார்கள். கவனமாக இருக்கணும். ஆவியானவர் அவரை நிரப்பி உட்கார வச்சுட்டாரான். பிறகு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரான். விளங்குதா விளங்கலையா? பிரைசலாட். ஊழியர் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தா ஆவியானவர் எதுக்கு நிப்பாட்டுதாரு? ஆவியானவருக்கு என்ன லூஸா? நீ தான் லூஸு. ஆவியானவர் தெளிவான ஞானம் உள்ளவர். ஞானம் அவரிடத்தில் தங்கும். ஞானத்தின் ஊற்றே அவர் தான். ஒரு ஊழியத்தை இருந்தால் அந்த ஊழியத்தை செய்கிறக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். பிடிச்சி உட்கார வச்சாரான். இதை கேட்டு 5 பேர் ஆவியில் நிரம்பு தான். என்ன தெரியல, உபதேச சட்டம் தெரியல, வேத வசனத்துடைய சட்டம் தெரியலை. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ரோமாபுரி சபையார் மாதிரி இருக்கணும். உபதேச சட்டத்திற்கு தங்களை என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார்கள். அதைத்தான் கீழே சொல்கிறாரு. முன்னாடி நீங்கள் மாம்சத்தை வாசிக்க கேட்ப திரும்ப 18 பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள். எப்படி? அப்போ ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இன்னொன்றுக்கு அடிமையாகணும். பிசாசு பிடிந்து விடுதலை பெற்ற நாம் யாருக்கு அடிமைகள் ஆகணும்? தேவனுக்கு அடிமைகள் ஆகணும். இயேசுவுக்கு அடிமையாகணும். வேத வசனத்துக்கு அடிமையாகணும். உபதேச சட்டத்துக்கு என்ன செய்யணும்? அடிமையாக வேண்டும். அல்லேலூயா. இல்லை 2 கட்ட நின்னா பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். சோத்ர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஃபுல் பீட்டை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். கோமாளி கூத்து எல்லாம் என்ன நடக்கு? ஆமாம், இன்னும் அதான் பவுல் சொன்ன மாதிரி ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது. நல்ல பேசக்கூடிய ஆள், நல்ல பேசக்கூடிய ஊழியக்காரன், நல்ல பேசக்கூடிய ஞானம் உடையவர். பேச்சை நிப்பாட்டிட்டு என்ன செய்தாப்புல? ஒவ்வொருத்தன் வயிற்றில் கை வச்சு ஆவியானவர் நிரப்புதார். வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை கேட்ட யாவர் மீது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நான் தான் சொல்வேன், இந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்க்காத உன்னை வம்பா ஆக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். உனக்கும் வசனம் தெரியாது, பேசுகிறவனுக்கும் வசனம் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், குருடன் வழிகாட்டினால் 2 பேரும் குழியில் தான் விடுவான். உனக்கும் வசனம் தெரியாது, டிவியில் பேசுகிறவனுக்கும் வசனம் தெரியாது. அவனும் தப்பாக பேசுவான், நீனும் தப்பாக கேட்டு ஆமை அல்லையிலேயே அந்நிய பாஷையில் நிரம்பி என்ன செய்வான்? ரொம்ப கவனமாக இருக்கணும். வசனம் அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும், வேதத்தை நல்லா படிக்கணும், உபதேச சட்டங்களை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அதற்கு அடிமையாக இருக்கணும். அதான் நீதிக்கு நம்ம அடிமைகளாய். அடிமைன்னு என்னது? அடிமைன்னா அடிமை தான். அவனால் சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி வாழணும். அவன் தான் தேவனுடைய பிள்ளை, அவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். அந்த ரோமாபுரி சபையில் சொல்ல, நீங்கள் நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். இயேசு சொன்னார்ல, ஒருத்தனை விட்டு பிசாசு போகும்போது ஊரெல்லாம் தேடி திரும்ப விட்ட இடத்துக்கே என்ன செய்யும்? வரோம். அது காலியாக இருந்தால் என்ன செய்யும்? வேறு ஒரு 7 மாப்பிள்ளை மச்சான் வா மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டு 5 பேர் கூட்டு உள்ளேருந்து உட்காந்துக்கிறோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. வசனத்துக்கு அடிமையாக ஒப்புக்கூடாதபடினாலே, உபதேசத்துக்கு அடிமையாக ஒப்புக்கூடாதபடினாலே உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? 7 இருக்குது. பேர் பாஸ்டர், பேர் பிஷப்பு, பேர் விசுவாசி. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? வசனத்தை ஏற்றுக்கொள்ள விடாத பிசாசு என்ன செய்யுது? பிசாசுடைய கிரியைகள் என்ன செய்யுது? நாம் ரொம்ப கவனம். வசனத்திற்கு நம்மை அடிமைகளாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி நடக்கணும், ஜீவிக்கணும். அப்படி வசனத்தை கை கொண்டு நடக்க நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று தான் சொல்வார். ஆமென். அதான் சொன்னேன், பரலோகமாக ஆச்சரியமாக இருக்கும். தீர்க்கதரிசி எங்கே நிற்பான்னு நமக்கு ஆவியில் நிறைஞ்சவன், வயிற்றை பிடிச்சி தள்ளினவன், ஊதுனவன், டான்ஸ் போட்டவன், கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் கூடுது. ஏன்னா வாசல் விரிவும் விசாலமாக இருக்குது. அதனால் இப்படி என்ன செய்யலாம்? ஆடலாம். இடுக்கமான வாசலில் ஆட முடியுமா? நெருக்கமான இடத்துல ஆட முடியுமா? இங்கே போனாலும் இடி கிடைக்கும், இங்கே போனாலும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. ஆமென். ஒன் வே போயிட்டே இருக்கணும். ரோமருக்கு அதுதான் அவர் எழுதுகிறாரு. வாசிங்க 19ஆம் வசனம். அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு கவுன்சிலிங், ஆலோசனை கொடுக்கிறார். மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக நான் பேசுகிறேன். ரொம்ப ஆவியில் நிறைஞ்சு பேசணும்லாம் ஒன்றும். மனுஷர் வழக்கப்படியே சில விஷயங்களை என்ன செய்யலாம்?
பேசலாம், அறிந்து கொள்ளலாம். அதான் அவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக, முன்னாடி பாவம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை என்ன செய்தோம்? அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். சிரட்டு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது? சரீரம் தூண்டிச்சு, இருதயம் விரும்பிச்சு, கால் ஓடிச்சு, கை வாங்கிச்சு, விரல் பற்ற வச்சு என்ன செய்யுது? சரீர அவயவங்கள் முழுவதும் எதுக்கு அடிமை? பாவம் செய்வதற்கு அடிமை, சாராயம் குடிப்பதற்கு அடிமை, துன்மார்க்கம் பண்ணுவதற்கு அடிமை. என்ன சொல்றார்? அப்போ நம்ம எதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம்? பாவத்துக்கு ஒப்பு. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது போல் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, அப்போ பாவம் செய்யும்படி நம்முடைய சரீரங்களை என்ன செய்தோம்? அடிமையாக என்ன செய்தோம்? விளங்குதா உங்களுக்கு? குடிக்கிறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் போய் குடிப்பான். ஏன்? அவன் அந்த பாவத்துக்கு அடிமை. இப்போ ஒருத்தன் நம்ம கடன் வாங்கியாச்சுன்னா அவனுக்கு நாம் அடிமை. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு, வசனத்திற்கு, இயேசுநாதருக்கு. நீதினா என்னது? இயேசு தான். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் 31. அவரே தேவனால், அவரே யார்? இயேசு. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிக்கு நீங்கள் உங்களை அடிமையாக என்ன செய்யணும்? இயேசுநாதருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். வசனத்துக்கு என்னது? அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கணும். வசனத்துக்கு என்ன செய்யணும்? இந்த நீதியான வசனத்திற்கு தங்களை என்ன செய்யணும்? இன்றைக்கி வசனத்தின்படி நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஜெட்டிலாக நினைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கவனமாக இருக்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போடாமல் ஆவியானவரை இறக்குறது, பாட்டு பாடு, இது ஒரு திறமை நினைக்கிறாங்க. கழுதையே பேசும்போது நம்ம பேச மாட்டோமா? ஆனால் கழுதையும் போகலை, நம்மளே நிச்சய முடியாது போக. ஆமே, கழுதை ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டுருந்துச்சு, பேசலை, பேசிச்சு. ஆமே, லேலுயா. கவனமாக இருக்கணும். தேவனுக்கு நீதிக்கு என்ன செய்யணும்? அருமையாக சொல்றார், நீதிக்கு, ஆண்டவருக்கு நம்ம அடிமையாய். அப்போ என்ன அர்த்தம்? அடிமையாக ஒப்பு கொடுத்தா அவர் என்ன சொல்கிறாரோ வேறு எவன் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான். இப்போ ஏற்ற வீட்டை ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு வைங்களா, இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் நல்ல பழக்கம்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் இவர் சொல்லபடி செய்வானா, அவர் சொல்லபடி செய்வானா? அந்த வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்கு வேலை செய்கிறானோ அந்த ஓனர் சொல்றபடி தான். அப்போ நமக்கு எஜமான் யார்? கர்த்தர். அப்போ இயேசு நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்கணும். பிசாசு சொல்லுகிறபடி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு அடிமை. ஐயா பண்ணார்ல, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்படிதானே? ஆண்டவருக்கு அடிமையாக என்ன செய்யணும்? அப்போ வசனத்தின்படி நடப்பதற்கு சரீரங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிறார். வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்தின்படி கீழ்ப்படியன்னு ஒரு வசனம். அப்படியா பிறவையாப்பட்ட இப்படியா வசனம் சொல்லியிருக்குன்னு உடனே கீழ்ப்படியணும். வேத வசனத்துக்கு என்ன செய்யணும்? இப்படி இருக்கிறதா என்று மனோ வாஞ்சையாய் பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனிக்கர் உள்ளவர்களை காட்டி நற்குணசாலிகளாக என்ன செய்தாங்க? மாறினார். லேலுயா, சோத்திரம். அப்போ நம்ம நீதிக்கு நம்ம அடிமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய நீதி வசனத்திற்கு நம்ம அடிமையாக கொடுக்கணும். நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. புரியுதா? அடிமை தான் இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது. அந்த யாருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தார்களோ அதன் அவருக்கு ஏற்றார் போல தான் என்ன செய்ய முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க.
அடுத்து என்ன சொல்றார்? ரெண்டாவது பாருங்க, தொடர்ந்து 20லேருந்து வாசிப்போம். ஆ ம் ஆ பாருங்க, அப்போ அப்படி ஒப்பு கொடுத்தா தான் சில நன்மைகள் கிடைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை. உங்கள் அவயவங்கள் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தா அதனால் நமக்கு நன்மை இருக்கிறது. முன்னாடி பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு என்ன செய்தீங்க? நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்போ நீதிக்கு அடிமையை ஒப்பு கொடுத்தா பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கி இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? சோத்திரம். எதுக்காவது ஒன்று நம்ம என்ன செய்யணும்? நீங்கணும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. 2 மனசு இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? அப்படி தானே? மதுரையில் நின்றுக்கிட்டு திருநெல்வேலிக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும்னா போக முடியுமா? போக முடியாது. நாகர்கோவிலில் நின்றுட்டு கன்னியாகுமரிக்கு போகணும், மார்த்தாண்டம் போகணும்னு நினச்சா போக முடியாது. அங்கேயே நிற்க வேண்டிய அழிய வேண்டியது தான். ஆமேன். எதுக்காக? ஒன்றுக்கு நம்மளை அடிமையாக என்ன செய்யணும்? அதாவது கன்னியாகுமரி போகிறவன் மார்த்தாண்ட பஸ்ஸை விட்டு கன்னியாகுமரி பஸ்ஸில் ஏறணும். ஆமேன். மார்த்தாண்டம் போகிறோம், கன்னியாகுமரி பஸ்ஸை விட்டு என்ன செய்யணும்? மார்த்தாண்ட பஸ்ஸில் ஏறணும். இல்லைண்ணா 2 பக்கம் போகிறோம்னா என்ன செய்யும்? ஆமேன். நீங்கள் 2 ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காராய் விசுவாசியாகி உலகத்தான் போய் உலகத்தான் மாதிரியே வாழன்னு நினைக்காங்க. அப்படி வாழ்ந்தால் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்கு மரணம் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நீதிக்கு தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால், ஆமேன் சொல்லுங்கள், அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுங்க, மரணம் தான் கிடைக்கும். ஆத்மீக மரணம், அதனுடைய விளைவு நரகம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், யாருக்கு அடிமையாகணும்? சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை வா சினிமாவுக்கு போய்ட்டு வரோம், அது வர முடியாது அப்படின்னு சர்ச்சுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அவன் தேவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். அல்லேலூயா. வசனத்தின்படி தான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆளுகள் எதையா ஒன்று சொல்லிட்டு சும்மாவே கிடக்க மாட்டாங்க. ஆமேன், சோத்திரம். கல்யாண வீடு வந்தால் இருத்தியா சாஸ்திரத்தை சொல்லுவான். வீடு கட்டுனா ரொம்ப நம்ம மேலே பரிதாபப்படுற மாதிரியே சொல்லுவான். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவஜனம். ஒரு அலையிலையா சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன், சோத்திரம். அதனால் நம்ம எதுக்கு? தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுது. அப்போ தேவனுக்கு அடிமையானவன் எப்படி இருப்பான்னு அர்த்தம்? பரிசுத்தமாக இருப்பான்னு அர்த்தம். அட்டுழியம் பண்ண மாட்டான், அநியாயம் பண்ண மாட்டான், வேத வசனத்துக்கு எதிராக பேச மாட்டான், உபதேச சட்டத்துக்கு விரோதமாக பேச மாட்டான், பைபிள் எடுத்து நயவஞ்சகமாக என்ன செய்ய மாட்டான்? நயவஞ்சகமாய். அதான் பவுல் சொல்லுனா, யார்ட்டையாவது அப்படி பேசியிருக்கனா? நய வசனத்தினாலும் நய வசனிப்போடாவது. பவுல் அருமையாக சொல்வார். எப்படி? நான் பேசின வசனம் எப்படி இல்லை? நய நய வசனிப்போடாவது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:5 4 வாசிப்போம். 2 உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவ பல. விசுவாசம் யார் ஞானத்தில் இருக்கக்கூடாது? இந்த கோமாளிமார் பிரசங்கியாருடைய ஞானத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். விழுதுங்க, கொட்டுதுங்க, இறங்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னது விழுது? ஏதோ விழுதுங்க. ஆமேன். வசனம். ஏன்னா அவள் எப்படி? மனுஷருடைய ஞானம், மனுஷருடைய ஞானம்.
மனுஷனுடைய ஞானத்தில் ஊழியம் செய்ய முடியும். ஆமென். இது அப்படிப்பட்ட ஒரு உலகம். கவனமாக இருக்கணும். ஏதாவது பேசுனாங்கன்னு நமக்கு எழுப்புதல் நினைச்சக்கூடாது. வசனத்திலிருந்து வரணும். அதாவது விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் எங்கே நிற்கணும்? தேவ பலத்தில். யாருடைய பலத்தில்? தேவ பலத்தில், பரத்திலிருந்து வரணும். லேலுயா, சோத்திரம். பரத்திலிருந்து வருகிறது சுத்தமானது. வசனம் தேனிலும் தேன் கூட்டியிருந்து ஒழுகு தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. ஆமென். தேவ பலத்தில் இருக்கும்படிக்கு வாசிங்க 5. என் பேச்சும் என் பிரசங்கமும் பாருங்க, மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கு. எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்க. அவன் எப்படி பேசலாம் பவுல்? மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல். அப்போ மனுஷ ஞானம் எப்படி எது வருது? நய வசனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கெடுக்கிறது வசனம். தோட்டத்தில் உள்ள பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் ஆண்டவர் சொன்னாரா? அம்மா அதை தொடவே கூடான்னு இருக்காரு. எதா? நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை அப்படியே சொன்னார்? புசிக்காதன்னு மட்டும்தான் சொன்னார். மேடம் என்ன சொல்லாவோ, அந்த சர்ப்ப நைஸா சாப்பிடப்படான்னு சொல்லியிருக்கா பழங்களை. தொடவே விடாண்டார். அது அப்போவே ரைட்டு, நமக்கே தான் தமிழ ஜோடி. அவர் சொல்லாததே சொல்லுத, அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன செய்யும்? ஆனால் தான் கவனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நயவசனம். நெகேமியாட்ட போய் நயவசனமாக பேசினாங்க. வா நம்ம விடக்கூடாது, பிடிப்போம், நம்ம ஒளிஞ்சிக்கிடுவோம். அப்படி போய் இயேசு நாமத்தில் நினைச்சிட்டான். தேவனுடைய வேலைக்கு வந்தவன் பயப்படுவானா? போயா அப்படின்னு பற்றி விட்டான். ஆமென். இந்த நயவசன பிரசங்கத்துக்கு என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். வசனம் எப்படி இருக்கணும்? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அது பரிசுத்த ஆவியினால் நிறைக்கணும். ஆவி, அந்த வசனம் நமக்குள்ள ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்னத்தை தரணும்? பலனை தரணும். பிரைஸ் தி லார்ட். நில குலைஞ்சி விழுதான், ஆவியில் நிரம்பி குப்பரை விழுதான், அப்படி விழுதான். ஆமென். கவனமாக இருக்கணும். ஆவியானவர் தெளிவான ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அது கனிகளினாலே அறிவீர்கள். அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடைமுறையை மாற்றும். ஆமென். வாழ்க்கையுடைய நடைமுறை என்ன செய்யணும்? மாறணும். ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், ஒழுங்காக தசமா காரியங்களை கொடுக்கணும். வசனத்துக்கு அதுதான் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய மாற்றம். கீழ்ப்படியணும். பாஸ்ட் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான், விசுவாசி சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான், ஜோமனை வரமாட்டான். அங்கே போய் உட்காந்து கூட்டத்தில் போய் அப்புறம் குப்புறம் என்ன செய்யுது? விழுகிறது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனமாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிலாம் வாழ்ந்தால் நமக்கு என்னையா பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு அடிமையானா நமக்கு என்ன கிடைக்க போகுது? பலன் என்னதே? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாய் வாழ்வது நமக்கு ஒரு கிஃப்ட். முடிவெனதே? பரலோக ராஜ்யம். ஒரு அறையிலே சொல்லுங்க. தேவனுக்கு அடிமையாகி வேத வசனத்துப்படி நடந்து நம்ம ஆண்டவருக்காய் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்? பரிசுத்தமாக மாறும். அப்போ அந்த பரிசுத்தம் எதை நமக்கு தரும்? பரலோக ராஜ்யத்தை தரும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் எங்கே போக முடியாது? போக முடியாது. சர்ச்சுக்குள்ளே வரலாம், மேடை கிடைக்கும், வெடி போடுவாங்க, புறாவை பறக்க விடுவாங்க, என்னாலும் வேணால் செய்யலாம். எங்கே போக முடியாது? இப்படி பார்ப்பார், யாரு நீ உனக்கு தெரியவில்லை போ அப்படின்றவர். ஐயா உங்கள் நாமத்தினால தான் புறா பறக்க விட்டேன், உங்கள் நாமத்தில் தான் ஒரு 10-30 பேரை தள்ளி விட்டேன், ஆவியானவர் இறங்கினார, அக்கிரம செய்யக்கார ஓடு, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆண்டவருக்கு தேவ வசனத்துக்கு அடிமையாகி பரிசுத்தமாய் வாழ்வோம். நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. லேலுயா. வருகிற வாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து சிந்திக்க தேவன் நமக்கு
கிருபை தந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.